ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிளி ஸ்மார்ட் ரெசிபீஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் 10 நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதனால் ஒரு கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இது ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அதே பவுலில் ஒரு கப் அளவு உடச்சக்கல்லை எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுத்தாச்சு. இதையும் அதே பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். அதே பவுலில் ஒரு கப் அளவு அவல் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வாணலியில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அவல் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா அதே பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் சுகர் ஒரு கப் எடுத்து மிக்சியில் போட்டு தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஆற வச்சுருக்க உடச்சக்கல்ல, பாசிப்பருப்பு, அவல் இது 3ஐயும் நல்லா மிக்சியில் போட்டு தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குறகுறப்பாக இருக்கணும். இப்போ அரைச்சி வச்சது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னொரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நம்ம கொஞ்சமாக திராட்சை எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சையெல்லாம் நல்லா பலூன் மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். நீங்கள் தேவைப்பட்டால் முந்திரி, பாதாம் எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மாவு கலவையோட நெய் சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒவ்வொரு உருண்டைகளாக சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம லட்டு பிடிக்கும் போதே நம்ம வறுத்து வச்சுருக்க திராட்சையை நடுவில் வச்சு லட்டு பிடிச்சிங்கன்னா குழந்தைங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம லட்டு பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.